எல்லாம் செஞ்ச பாலாவை ஒண்ணுமே செய்யலைன்னு சொல்லி, அவன் செஞ்சதெல்லாம் போலின்னு சொல்லி, அதை ஷூட்டிங்னு சொல்லி நீ பலன் அடைஞ்சிட்டப்பா. அது உண்மை. அவன் யாரோ ஒருத்தன் கொடுக்குறான் அப்படின்னு சொல்லி, அந்த யாரோ ஒருத்தன் வந்து நல்லவனும் இல்ல சர்வதேச கைக்கூலின்னு சொல்லி என்னென்னலாமோ பேசி கடைசியில மண்ணள்ளி போட்டுட்டேன். அவனுடைய வாழ்க்கையவே வந்துட்டு நீ தரமட்டமாக்கிட்ட. இதுல யாருடைய வாழ்க்கையிலேயே நான் வந்துட்டு போய் மூக்க நுழைக்கலன்னு சொல்ற பத்தியா? அதுதான் என்ன என்னால உமாபதி என்னால ஏத்துக்க முடியல. சர்வதேச அவர் லோக்கல் பத்திரிகை, நீங்க நம்ம லோக்கல் சார், அவர் சர்வதேச பத்திரிகையாளர். ஏன் வந்துட்டு பாலா வந்துட்டு நாங்க சப்போர்ட் பேசுறோம்னா, பாலாவுக்கு பின்னாடி முன்னாடி என்ன அரசியல் நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியல. ஒரு நல்ல பையன், ஏழைகளுக்காக உதவுன பையன். எத்தனையோ நடிகர்கள் எல்லாம் திடீர்னு ரூம்ல தற்கொலை பண்ணிக்கிறாங்க. யாரோ கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி சில தடயங்கள் கூட இருக்கு. இன்னைக்கு இவ்வளவு யூடியூபர்ஸ் கையில பவர் வந்ததற்கு பிறகும், எத்தனையோ டிவிகள் வந்ததற்கு பிறகும் கூட மர்மமான பல திரைப்பட நடிகர்களினுடைய மரணத்திற்கு இன்னும் பதில் கிடைக்கல. ஸோ அதையெல்லாம் மனசுல வச்சு பார்க்கும்போது பாலாவையும் அப்படி நாங்க இழந்துடுவோமோ அப்படிங்கிற ஒரு பயம், ஒரு பதற்றம் எங்களுக்கு இருக்கு. அதன் அடிப்படையில் ஒரு நல்ல பையனை பாதுகாக்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்குங்கிறதுனால தான் நாங்க பேசுறோமே தவிர, பாலாவை நாங்க வந்து சத்தியமா எந்த இடத்துலையும் தவறுதலா பேசல. ஜெய்சங்கர் அண்ணன் பேசின மாதிரி அவன் மேல அவளை தவறுக்குங்கிற பட்சத்துல உளவுத்துறை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, வருமான வரித்துறை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, இவங்க கண்ணுக்கு இவங்க பார்வைக்கு எட்டாத ஒரு விஷயம் உங்களை தப்பி வந்து எட்டுதுங்கிற பட்சத்துல என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. பாலா வந்துட்டு ஒரு நாளைக்கு 1 கோடி ரூபாய் செலவழிச்சு மக்களுக்கு நிதி உதவி பண்ணல. ஒரு மாசத்துக்கு ஒரு 7-8 உதவிகள் பண்ணி அதை வந்துட்டு வீடியோ எடுத்து போடும்போது அந்த வீடியோ வந்துட்டு பல பேரை எட்டும் பொழுது அப்ப இவன் தினமும் பண்றான் அப்படிங்கிற மாதிரி கூட உங்களுக்கு தோணி இருக்கலாம். ஸோ எப்படின்னு தெரியல. விளக்கத்தை பாலாவும் கொடுக்க வேண்டும். சில சந்தேகங்கள் இருக்கு மக்களுக்குங்கிற பட்சத்துல அதுக்கான விளக்கத்தை பாலா கொடுப்பாருங்கிற நம்பிக்கை இருக்கு. பார்ப்போம் அடுத்தடுத்த வீடியோக்கள் எப்படி போகுங்கிறதையும் பார்க்கலாம். ஆனா உமாபதி அவர்கள் வந்துட்டு சர்வதேச கைக்கூலின்னு சொன்னார் பாத்தீங்களா, அது என்னால டைஜஸ்டே பண்ணிக்க முடியல. ரொம்ப வேதனையா இருக்கு. அந்த வேதனையை ஒரு சாதாரண ஒரு யூடியூபரா எங்களுக்கு உணர முடியுது. உமாபதி அவர்களே, நீங்க பேசியது அந்த வார்த்தை தவறுன்னு நீங்க மன்னிப்பு கேட்கணும். அதை நாங்க வேண்டுகோளாக வைக்கிறோம் என்று கூறி இந்த வீடியோவை